அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு குருவை வணங்கி விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 23/5/2026 சனிக்கிழமை, பராபவ வருடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்திலே பழைய வீட்டை சீர் செய்யலாம், பழைய வண்டி வாகனங்களை விற்க அது சம்பந்தமாக பேசலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு அமர்ந்து பேசலாம். நல்ல நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். குறிப்பாக பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:50 வரை ஆயில்யம், அதன் பிறகு மகம். இன்றைய திதி இன்று காலை 11:07 வரை வளர்பிறை சப்தமி, அதன் பிறகு அஷ்டமி. இன்றைய தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஜ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மனக்கவலைகள் தீருகின்ற நல்ல நாள். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். அதேபோல் உத்தியோக வகையிலே நல்லதொரு மாற்றம் ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருளாதாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12லே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இளைய சகோதரர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும். சகலவிதமான நலங்களும் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். பயணங்கள் மூலம் நல்ல லாபங்கள் ஏற்படும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். சொந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு அதனை நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனக்கவலைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இன்றைய நாளிலே எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியங்கள் சுபமாக முடியும்.
பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி இடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரைய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். உங்களுடைய முயற்சிகள் பெரும் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். வீடு வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்களால் உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அரசு வகையிலே ஆதாயங்கள் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரக்கூடிய அருமையான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான நலங்களும் உண்டாகக்கூடிய நாள். புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே. நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். செய்கின்ற தொழிலிலே புதிய முதலீடுகள் வேண்டாம். புதிய முயற்சிகள் வேண்டாம். இன்றைய நாளிலே ஆஞ்சநேய வழிபாடு நலம் தரும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் பெரும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்கி நலம் காண வேண்டிய நாளாக இருக்கின்றது. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். அதேபோல் யாருடைய பிரச்சனைகளிலேயும் தலையிடாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய எரியட்டும். நடக்கப் போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நல்லதாக நடக்கட்டும்.
அருமையான பாடல், கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல். நம்முடைய ஹிந்து தர்மத்திலே விளக்கேற்றுவது என்பது மிக மிக ஒரு முக்கியமான சடங்கு. தினந்தோறும் காலையிலே விளக்கேற்ற வேண்டும். இல்லத்திலே விளக்கேற்றிய வீடு வீண் போகாது என்ற பழமொழி உண்டு. இதிலே விளக்கேற்றுவது என்பது ஒரு சிலர் வேண்டுதல்களை வைத்து ஆலயங்களிலே சென்று தீபம் ஏற்றுவார்கள். இப்படி விளக்கேற்றுவது என்பது நம்முடைய வழிபாட்டிலே முக்கியமான ஒரு சடங்கு. சரி, இந்த எண்ணெயாலே விளக்கேற்றினால் இந்தந்த நலன் கிடைக்கும் என்றெல்லாம் பெரியோர்கள் சொல்கின்றார்கள். அதிலே இலுப்பை எண்ணெய் என்பது மிக மிக ஒரு முக்கியமான பங்கை வகுக்கின்றது. இது நான் சொல்வதல்ல, பழமையான சித்தர்கள் இந்த இலுப்பை எண்ணெயை பற்றி மிக விரிவாகவே சொல்லி இருக்கின்றார்கள். மரங்கள் அனைத்தும் உயிர் கொண்டவை, சில மரங்கள் தெய்வீக சக்தி கொண்டவை என்ற கூற்று சித்தர்களிடத்திலே உண்டு. சித்தர்கள் இப்படித்தான் சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட அரிய மரங்களிலே ஒன்று இலுப்பை மரம் என்று சொல்வார்கள். இலுப்பை மரம் என்பது வெறும் மரம் அல்ல, அது நல்ல ஒரு தெய்வீக அலைவரிசையை ஈர்க்கின்ற சக்தி கொண்ட ஒரு பரிசுத்தமான இயற்கை வரம் பெற்ற ஒரு மரம். இந்த இலுப்பை எண்ணெயினுடைய தெய்வீக தன்மை என்று பார்த்தால், இலுப்பை மரத்திலே இருந்து பெறப்படுகின்ற எண்ணெயானது ஆன்மீகத்திலே ஒரு மிக உயர்ந்த இடத்தை பெறுகின்றது. சித்தர்கள் இதை சக்தி ஈர்க்கும் எண்ணெய் என்று சொல்கின்றார்கள். அதாவது இறைவனுடைய சக்தியை ஈர்த்து கொடுக்கின்ற ஒரு சக்தி பெற்றது என்று சொல்கின்றார்கள். இந்த எண்ணெயிலே தீபம் ஏற்றும் போது வீட்டிலே இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் மெதுவாக நீங்கி நேர்மறை சக்திகள் பெருகும். வீட்டின் சூழல் என்பது சுத்தமானதாகவும் மன அமைதி நிலை பெறுவதாகவும் இருக்கும். இவை இரண்டும் மிக மிக முக்கியமான பலன்கள் இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றுவதால். இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும், ஏன் என்றால், தீபம் ஏற்றுவது என்பது ஒரு வழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு மிக மிக முக்கியமான ஆன்மீக சடங்கு. நம்முடைய எண்ண அலைகளை இறைவனுக்கு கொண்டு செல்வது தீபம் ஏற்றுவது. இந்த இலுப்பை எண்ணெய் பயன்படுத்தும் போது 1000 நெய் விளக்கின் பலன் அதிலே கிடைக்கின்றது. ஒரே ஒரு இலுப்பை எண்ணெய் விளக்கிலே 1000 நெய் விளக்கினுடைய பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அஷ்டலட்சுமிகளுடைய அருள் இந்த இலுப்பை எண்ணெயால் தீபம் ஏற்றுவதால் நமக்கு கிடைக்கும். அஷ்டலட்சுமிகளின் அருள் கிடைக்கும். வீட்டிலே வளம் பெருகும், பண வரவு அதிகரிக்கும், மங்கள காரியங்கள் சுலபமாக நடைபெறும், தடையில்லாமல் நடைபெறும். திரியினுடைய நிறத்துக்கும் இந்த அர்த்தம் உண்டு. தீபத்திலே பயன்படுத்துகின்ற திரி மிக மிக முக்கியமானது. மஞ்சள் நிறத்திலே திரி போட்டு தீபம் ஏற்றினால் குபேரனுடைய அருள் கிடைக்கும், செல்வம் பெருகும். அங்கு திருமண தடைகள் இருந்தால் அவை நீங்கும். அதேபோல் குழந்தை பேரிலே தடை இருந்தால் நீங்கும். சிவப்பு நிறத்திலே திரி போட்டு ஏற்றினால் கடன் பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லப்படுகின்றது. தடைகள் எல்லாம் அகலும். இந்த விளக்கேற்றுவதை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே தீபம் ஏற்ற வேண்டும். விடியற் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே, அதாவது அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே தீபம் ஏற்றுவது என்பது நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு சடங்காகும். மண் அகலிலே 1 ரூபாய் நாணயம் வைத்து இலுப்பை எண்ணெய் ஊற்றி கிழக்கு நோக்கி வைத்து குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றினால் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்திலே நல்லதொரு அமைதி நிலை பெறும். சிவனுக்கு உகந்த எண்ணெய் இந்த இலுப்பை எண்ணெய். அதனால் சிவபெருமான் கோவிலுக்கு செல்லும் போது இலுப்பை எண்ணெயிலே தீபம் ஏற்றுவது என்பது சிவனுடைய அருளை பெற உதவும். நல்ல ஒரு அஷ்ட ஐஸ்வர்யமும் நல்ல ஒரு தேஜஸும் கிடைக்க வேண்டும் என்றால் இல்லத்திலே இருக்கின்ற சுமங்கலிகள் குறிப்பாக இலுப்பை எண்ணெயிலே தீபம் ஏற்ற வேண்டும். கோவில்களிலே கூட இலுப்பை எண்ணெயால் தீபம் ஏற்றும் போது அந்த கோவிலிலே இருக்கின்ற அந்த அருளானது நமக்கு முழுமையாக கிடைக்க அந்த விளக்கானது வழி செய்யும். எனவே தீபம் ஏற்றுவது என்பது சாதாரண சடங்கு அல்ல, அது ஒரு முக்கியமான சடங்கு. இந்த இலுப்பை எண்ணெயால் தீபத்தை ஏற்றி நாம் நல்லவற்றை பெறுவோம். நன்றி.